காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் வந்து டின்னர் வந்து நான் செய்யலை. நான் கொஞ்சம் டயர்டாகிட்டேன். வீட்டில் மேடம் தான் செஞ்சாங்க. தோசை அண்டு பூண்டு சட்னி. ஓகேங்களா? அதான் அந்த பூண்டு போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு ஜமன் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும் நைட்டுக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து இப்போது ஜிடிவியில் சரிகமப்பா ப்ரோக்ராம் போகுது. என்ன கிளாஸாக பண்ணுறேன், எல்லாமே பழைய சாங்ஸ், கண்ணதாசன் பாட்டு, விஸ்வநாதன் பாட்டு தான் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதுலேருந்து இன்றைக்கி வந்து யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்கன்னா, இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க இல்லையா, நம்ம சாலமன் பாப்பையா பட்டிமன்ற பாரதி பாஸ்கர் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா எல்லாமே கண்ணதாசன் பாட்டு. அதில் வந்து நான் 2-3 பிடிச்சிட்டேன். அதை வந்து நமக்கு தெரியாது, தெரிஞ்சிட்டோம். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? என்னென்னா, இந்த நீதின்னு சிவாஜி படம் வந்தது. இந்த கழுதை வச்சு அதாவது அதில் வந்து அவர் ஃபுல்லாக ட்ரங்கர் தான் இருப்பார். அந்த நீதின்ற படம், அந்த படத்துக்கு பாட்டு எழுத கண்ணதாசன் கூப்பிட்றாங்க. அவர் வர லேட் ஆகுது. உடனே விஸ்வநாதன் என்ன இருந்தாலும் வரவே மாட்டான்னு. ஏன்னா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க. மெயின் வந்து 2 பேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்ணதாசனுக்கு 99ஆவது பிறந்தநாள் நினைக்கிறேன், ஐ திங்க். அதனால் 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. வாடாப்புறான்னு பேசிப்பாங்க, திட்டிப்பாங்க. ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக ஒத்துமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். விஸ்வநாதன் மியூசிக் போடும்போது கண்ணதாசன் வரல. அதனால் இவன் வரத்துக்குள்ளே நம்மள ஒரு மெட்டு போடலாம்னு இவரே ஒரு லைன் எழுதிட்டு போயிட்டார். நாளைக்கு பார்க்கலாம் கண்ணதாசன் வந்தா அப்படின்னு. என்னன்னா, இன்று முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு எழுதினாலாம். எழுதிட்டு இவர் போயிட்டார். மறுநாள் கண்ணதாசன் வந்தான். ஏன்னா நான் கவிஞரை நான் பாட்டெலாம் ரெடி பண்ணிட்டேன் பாரு, நான் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு எந்த குடிக்கான்னு சொல்ல மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான்ட்டு அதை மாற்றினான். எவ்வளோ சூப்பர் லைன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு. அதே மாதிரி கண்ணதாசன் பாட்டில் கேள்வியும் அவரே கேட்பார், பதிலும் அதுலேயே வரும். அதாவது சிவாஜி படத்தில் நதி எங்கே போகிறது அப்படின்னு கேட்பாங்க. அது எங்கே போகுது தெரியுமா? அதுக்கு அவரே பதில்றார், கடலை தேடின்னு வர. நாள் எங்கே போகிறது, அதுக்கு அவரே பதில் சொல்ல, இரவை தேடி. நிலவெங்கே போகிறது, மலரை தேடி. நினைவு எங்கே போகிறது, உறவை தேடி. எவ்வளோ அழகாக சேலஞ்சிங் சாங் இதெல்லாம். இதை மாதிரி பாட்டு இப்போ வருமா? வராது. வல்கர் வேர்ட்ஸ் பாட்டு தான் வருது. சிலது புரியவே மாட்டுது. இப்போ வர பாட்டெலாம் புரியவே மாட்டுது. தமிழ்லையே அது தமிழ் பாட்டு, ராப் சாங்கு, பாப் சாங்குன்றாங்க, ஒன்றும் புரியல. இது மாதிரி பாட்டு தான் இப்போ ஹிட்டாகின்னு இருக்குது. கண்ணதாசன் விஸ்வநாதன் பாட்டு இப்போது சூப்பர் ஹிட்டாக போயின்னு இருக்குது. காலத்தில் வென்ற பாட்டு, அதுலேயும் அந்த சிவாஜி எம்ஜிஆர் பாட்டெலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே.